அதை வாங்கிட்டம்மா வரமா வைமா வேணாமா. Excuse me, can I get 2 kg of onion please? முன்னாடி இது இருக்கு போல. ஸ்னேகா எப்படி இருக்கு எனக்கு தெரியுதா? பொறுக்கி பைய You never right? ஆமா இன்னும் ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்ட. நான் இப்போ இந்தியால இல்ல, நான் வந்து அப்ராட்ல ஸ்டடிஸ் பண்ணேன். ஆக்சுவலா நானும் ரீசெண்டா அப்ராட் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸ்டடீஸ்க்காக. ஆனா கடைசி நேரத்துல விசா ரிஃப்யூஸ் ஆயிடுச்சு. எனக்கும் அதே மாதிரி தான் ரெஃப்யூஸ் ஆயிடுச்சு. என்னோட டாட் ஒரு கன்சல்டன்சி ரெஃபர் பண்ணாங்க. அங்க A to Z அப்ராட் போற பிளான்ஸ் எல்லாமே சூப்பரா ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க. கன்சல்டன்சி ப்ராசஸ். நான் காலேஜ்க்கு அப்ளை எல்லாம் பண்ணிட்டு அட்மிஷன் லெட்டர்லாம் கையில வாங்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க கிட்ட போனா A to Z அவங்களே பாத்துப்பாங்க. எல்லாம் ஓகே தான் ஸ்னேகா. ஆனா எங்க வீட்ல ஃபினான்ஷியலா கொஞ்சம் டவுன் இருக்கும். அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க ஷோ மணி அண்ட் எஜுகேஷனல் லோன் ஃபினான்ஷியலாவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர் தான். அதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு அங்க பார்ட் டைம் ஜாப் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. என்ன சொல்ற உண்மையாவா? ஸ்னேகா தயவு செஞ்சு கன்சல்டன்சி எங்க இருக்குன்னு மட்டும் சொல்ல, நான் இப்பயே போய் பாக்குறேன். சொல்றேன். நம்ம பாண்டிச்சேரியில சிமோன் கன்சல்டன்சி ஓவர்சீஸ் எஜுகேஷன்ல தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட ஃபுல் ப்ராசஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க. சோ ஸ்டடீஸ்க்கு அப்ராட் போக முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கீழே இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் தரேன். உங்களுக்கும் அப்ராட் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏமா காசு குடுத்துட்டு போயாமா?